ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14. புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 47. தேன அயஜத யக்ஞேசம் பகவந்தம் அதோக்ஷஜம் ஊர்வசி லோகம் அன்விச்சன் சர்வதேவமயம் ஹரிம். ஹரே கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபாத். போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். ஒருவர் செல்ல விரும்புவது எந்த கிரகமானாலும் சரி, அது யாக பலன்களை அனுபவிப்பவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சொந்தம் என்று பகவத்கீதை குறிப்பிடுகிறது. யாகத்தின் நோக்கமே பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதுதான். நாம் பன்முறைகள் விளக்கியிருப்பது போல இந்த யுகத்தில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவது எனும் சங்கீர்த்தன யாகம் ஒன்றுதான் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தக்கூடிய யாகமாகும். பகவான் கிருஷ்ணர் திருப்தி அடைவாரானால் தன்னுடைய எந்த ஆசைகளையும், பௌதீகமான அல்லது ஆன்மீகமான ஆசைகளை ஒருவரால் நிறைவேற்றி கொள்ள முடியும். பகவத்கீதையும் 3.14 கூறுகிறது, யக்ஞாத் பவதி யக்வர்ஜன்யக. பகவான் விஷ்ணுவிற்கு யாக நிவேதனங்களை செய்வதால் போதுமான மழையை பெற முடியும். போதுமான மழை பெய்தால் பூமி அனைத்தையும் உற்பத்தி செய்வதற்கு ஏற்றதாகிறது. சர்வகாம துகா மகிஹி. நிலத்தை நன்கு உபயோகிப்பதால் உணவு தானியங்கள், பழங்கள், மலர்கள் மற்றும் காய்கறிகள் உட்பட எல்லா தேவைகளையும் ஒருவரால் இந்த பூமியிலிருந்து பெற முடியும். ஒருவர் பெறக்கூடிய எல்லா பௌதீக செல்வங்களும் இந்த பூமியிலிருந்து தான் உற்பத்தி ஆகின்றன. எனவேதான் சர்வகாம துகாமகி என்று ஸ்ரீமத் பாகவதம் 1.10.4 கூறுகிறது. யாகத்தினால் அனைத்தும் சாத்தியமாகும். எனவே புரூரவஸ் மகாராஜா பௌதீகமான ஒன்றை விரும்பிய போதிலும் உண்மையில் பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காகவே அவர் யாகத்தை செய்தார். பகவான் புரூரவஸ் உட்பட அனைவரது புலன்களுக்கும் எட்டாதவர் ஆவார். அதனால்தான் அவரை அதோக்ஷஜ என்று வேதங்கள் கூறுகிறது. இதன் விளைவாக ஏதாவது ஒரு வகையில் யாகம் செய்துதான் தீர வேண்டும். சமூகம் வர்ணாசிரம பிரிவுகளுக்கேற்ப பிரிக்கப்பட்டிருந்ததால் மனித சமூகத்தில் யாகம் செய்வது சாத்தியமாகும். இத்தகைய ஒரு கட்டுப்பாட்டு முறை இல்லாமல் யாராலும் யாகங்கள் செய்ய முடியாது. யாகங்களை செய்யவில்லை என்றால் எத்தகைய பௌதீக திட்டங்களை தீட்டினாலும் அது மனித சமூகத்தை மகிழ்ச்சிப்படுத்தாது. எனவே யாகம் செய்ய அனைவரும் தூண்டப்பட வேண்டும். இந்த கலியுகத்தில் சிபாரிசு செய்யப்படுவது மிகப்பெரிய ஒரே யாகமான சங்கீர்த்தன யாகமாகும். ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவது என்னும் இந்த மகா யாகமான சங்கீர்த்தன யாகத்தை தனிப்பட்ட முறையிலோ அல்லது எல்லா பக்தர்களும் சேர்ந்தோ பாடலாம். இது மனித சமுதாயத்தின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றும் சக்தி படைத்தது ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14. புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 47 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.